வேட்டையன் படம் இது ரஜினியுடைய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துட்டு இருக்கார். உண்மையாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லையா, இல்லை அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரா, இந்த அளவுக்கு அவர் மீது விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்கு. பணம் பண்ணுவது மட்டும்தான் நோக்கம். அவர்களுக்கு மனிதாபிமானமே இதயமே இருக்காது. ஜெயிலர் படம் வட இந்தியாவில் மார்க்கெட் பண்ணணும். சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணான்னா போய் யோகியை போய் பார்க்க சொன்னாங்க. யோகி ஆதித்யநாத் யூபி சிஎம். பையான்னு ஒரு கொலை குற்றவாளி இருக்கான், அதே சத்தீஸ்கரில். அவன் காலையில் போய் விழுகிறாரு. அதுவும் மரியாதை நிமித்தமாக. ஒரு கொலை குற்றவாளி, ஒரு தாதா, பிஜேபியில் ஒரு தாதா, ராஜா பையான்னு பேர். 200 கோடி ரூபாய் மார்க்கெட்டு, வட இந்திய மார்க்கெட்டு லாபம் கிடைச்சிது. யாருக்கு? சன் பிக்சர்ஸ். இதுதான் ரஜினி. ரசிகர்கள் பூரா முட்டாள செத்து போனால் கூட ஒன்றும் போய் பார்க்கறது இல்லை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்து போயிட்டான். பாதி பேர் ரஜினி ரசிகர்கள் தான். ரஜினி படம், விஜய் படம் முதல்ல போய் பார்த்துருவான். எங்கள் கள்ளக்குறிச்சியில் ரஜினி அங்கே திரும்பி போய் பார்க்கல. அம்பானி வீட்டில் போய் குத்தாட்டம் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ராசியா ஜுலேட்டா. வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சினிமா உலகத்தில் ரீசன்ட் டைமில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேச வந்திருக்கவங்க மிஸ்டர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம வெயிட்டின் மூவி ரிலீஸ் ஆக போகுது October 10th. ஸோ அந்த மூவியோட எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன படம்? படத்து பேரே நீங்கள் சொல்ல சரியாக புரியல. என்ன படம்? வேட்டையன். வேட்டையன்னா இது இங்கிலீஷா? வேட்டையன் படம். ஆமாம், இது ரஜினியுடைய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டு. ரஜினி எடுக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் குறைந்தபட்சம் 500 கோடி ரூபா பட்ஜெட்டு, அவருக்கு 200 கோடி ரூபா சம்பளம். இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸு முழுக்க பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துட்ருக்கார். இது அவருக்கு உண்மையாகவே உடல்நிலை சரியில்லையா, இல்லை இந்த படத்துக்கான ட்ரெண்டிங்கா? எப்பவுமே ரஜினி ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு மிகப்பெரிய அளவில், அதாவது லைக்கா நிறுவனமாக இருந்தாலும் சரி, சன் பிக்சர்ஸ் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார். இப்போது உண்மையாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லையா, இல்லை அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரா, இந்த அளவுக்கு அவர் மீது விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே அவருக்கு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இப்போ அது 20% செயலிழந்து விட்டது. 80% தான் இப்போ அந்த சிறுநீரகம் இயங்குகிறது. நீங்கள் 2 சிறுநீரகமும் செயலிழந்த பிறகு தான் மாற்று சிறுநீரகம் அவருக்கு பொருத்தப்பட்டது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சிறுநீரகம் 80லேருந்து 70, 60 இப்படி பலவீனம் அடைந்தால் டயாலிசிஸுக்கு போயிடணும். டயாலிசிஸுக்கு போனால் அவரால் வேகமாகவே நடக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது, பாட்டு பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. இது இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலைமை. இந்த படம் வேட்டையன் படம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் சினிமா நடித்தது போதும், பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்துருச்சு. இப்போ இல்லை, அது அப்போ என்ன நடக்குதுன்னா, லதா ரஜினிகாந்தே ஒவ்வொரு சினிமா கம்பெனியும் அந்த அம்மாவே கூப்பிட்டு பேசி இவரை நடிக்க சொல்லுது. இவருக்கு நடித்தது போதும், பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்துருச்சு, அரசியல் புகழ் எல்லாமே இருக்குது, சினிமாவில் நடிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல சார்? இல்லை, எந்த ரசிகர் எதிர்பார்க்குறத? ரஜினிக்கு ரசிகர்களே கிடையாது முதல்ல. ஆமாம், இல்லைம்மா, இல்லை நான் இந்த இப்போ பிரிண்டிங் உலகத்தில் ஏறக்குறைய 30 வருஷமாக இருக்கேன். பிரிண்டிங்கு ரஜினி புத்தகம் ஓடுறதே இல்லை. விஜய் புத்தகம், அஜித் புத்தகம் தான் ஓடுது. நீங்கள் இது எப்போன்னா 25 வருஷம் ட்ரெண்டு.
பிடி செல்வகுமார் தான் 20 புக் அடித்து விற்கிறாரு. பழைய விஜயுடைய பிஆர்ஓ செல்வகுமார், பிடி செல்வகுமார். அவர் ரஜினி புக் அடிக்கிறதே இல்லை. ஒருவேளை படம் பார்க்குறவங்க ரஜினிக்கு அவர்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ இருக்கும் படிக்கிறவங்க காட்டி. 3-4 நாளைக்கு முன்னாடி எந்த படம் ஓடுறதில்ல. பல படங்கள் ரஜினி படம்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சு. பணம் வாங்கின பணம் திருப்பி கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா ராவேந்திர கல்யாண மண்டபத்துலேயும் ரஜினி வீடு இது போயஸ் கடல்லையும் ஆர்ப்பாட்டம் பண்ண வரலாறுலாம் இருக்குது. லிங்கா படம்லாம் ஓடவே இல்லை, ஊற்றிக்கிச்சு. ஆமாங்க சார். ஆனாலும் ஒரு சிலர் இருக்காங்கல்ல இனிமே கிரேஸாக. இல்லை, அது யார் படம் எடுத்தாலும் ஓடுமா? யார் படம் எடுத்தாலும் ஓடும். சிவகார்த்திகேயன் படமும் ஓடும், ரஜினி படமும் ஓடும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு 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 பிரமிப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒருவேளை இது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு அதுதான். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி ஆக்குவது கூட செயற்கையாக இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வருது. உண்மையாகவே உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ப மாட்டாம மக்கள். ஏன்னா இந்த கார்ப்பரேட் மனநிலை எப்படின்னா, பணம் பண்ணுவது மட்டும்தான் நோக்கம். அவர்களுக்கு மனிதாபிமானமே இதயமே இருக்காது. ஜெயிலர் படம் வட இந்தியாவில் மார்க்கெட் பண்ணணும். சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணான்னா, யோகியை போய் பார்க்க சொன்னாங்க. யோகி ஆதித்யநாத், யூபி சிஎம். படம் ஓட்டுறதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது ப்ரொமோஷன். அவர் அங்கே போய் காலில் விழுகிறார். யார் காலில்? யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிறார். அவர் ரஜினியே சொல்லுவார், யார் காலையும் விழுகாத, அப்பா அம்மா காலில் மட்டும் விழுகுன்னு சொல்கிற ரஜினி மனைவியும் கலாநிதி மாறன்னு சொல்கிறாங்க, என்ன நீ போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிறார். ஒருவேளை மரியாதை நிமித்தமாக கூட இருந்திருக்கலாம்ல, மரியாதை நிமித்தமாக கூட இருந்திருக்கலாம். அப்போ ரைட்டு, நீங்கள் சொல்கிறீங்க மரியாதை நிமித்தமாக. அதே போல் பையான்னு ஒரு கொலை குற்றவாளி இருக்கான், அதே சத்தீஸ்கரில். அவன் காலையுமே விழுகிறாரு, அதுவும் மரியாதை நிமித்தமாக. ஒரு கொலை குற்றவாளி, ஒரு தாதா, பிஜேபியில் ஒரு தாதா, ராஜா பையான்னு பேர். அப்போ இதுவும் வந்து இதுவும் மரியாதைக்காக போய் ஒரு ரவுடி காலில், ஒரு கொலை குற்றவாளி காலில் விழுகிறதும் மரியாதைக்காகவா? அதுவும் இப்போ ப்ரொமோஷனுக்காக தான், எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். ஏன்னா இந்த ராஜா பையா காலில் விழுந்ததும் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது பின்னாடி 200 கோடி ரூபாய் மார்க்கெட்டு, வட இந்திய மார்க்கெட்டு லாபம் கிடைச்சிது. யாருக்கு? சன் பிக்சர்ஸுக்கு. இதுதான் ரஜினி. நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதே ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போது இவர்களை பொறுத்தவரை இந்த ரசிகர்கள் பூரா முட்டாளாக வச்சுருக்கான். ரசிகர்கள் பூரா முட்டாளாக செத்து போனால் கூட ஒன்றும் போய் பார்க்குறதில்ல. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 69 பேர் செத்து போயிட்டான். பாதி பேர் ரஜினி ரசிகர்கள் தான். ரஜினி படம், விஜய் படம் முதல்ல போய் பார்த்துருவான். எங்கள் கள்ளக்குறிச்சியில் ரஜினி அங்கே திரும்பி போய் பார்க்கல. அம்பானி வீட்டில் போய் குத்தாட்டம் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஒருவேளை மறைமுகமாக ஏதாவது செஞ்சுருக்கலாம். மறைமுகமாக சுடுகாட்டில் போய் மந்திரத்தை போட்டுருப்பார் மறைமுகமாக. தெரியல, அவங்க தெரியாமல் ரசிகர் மன்றம் மூலமாக ஏதாவது கூட பண்ணியிருந்துருக்கு. ரசிகர் மன்றத்தில் கிடைச்சாச்சு. ரசிகர் மன்றீங்க, ரஜினிக்கு பல ரசிகர் மன்றம் இருந்தது. ரசிகர் மன்றத்தை எல்லாம் கழிச்சு பல காலம் ஆகிப்போச்சு. ராஜு மகாலிங்கன்னு ஒருத்தர் 100 கோடி ரூபாய் எப்போவுமே அவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். லைக்கானுடைய மேனேஜர் சுபாஸ்கரன் உள்ள சர்வதேசத்தில் தேடப்படுகிற குற்றவாளி. யார்? அதனால ஃப்ரான்ஸுக்கு போக முடியாது, இன்னொரு நாடு அல்ஜீரியாவுக்கு போக முடியாது, அங்கே தேடப்படுகிற குற்றவாளி. அங்கே வந்து லைக்கா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரை பார்ட்னர் சேர்த்து பல ஆயிரம் கோடி ஏமாத்தின ஒரு தேடப்படுகிற குற்றவாளி தான் சுபாஸ்கரன். சுபாஸ்கருடைய மேனேஜர் ராஜு மகாலிங்கத்தை கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு அவன் நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து லதா ரஜினிக்கு வந்து அந்தம்மா அவனை சம்பளம் கொடுக்க முடியாமல் விரட்டி விட்டுருச்சு. இப்போ அந்தாலும் தெருவில் தெரிஞ்சிட்ருக்கார். 100 கோடி ரூபாய் எப்போவுமே அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார். யார்? லைக்கா சுபாஸ்கரனுடைய பர்சனல் செக்ரட்டரி. இப்படி பல ரசிகர் மன்றம்லாம் கழிச்சு பல மாதம் ஆகிப்போச்சு. சரிங்க சார். இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு இதுக்கு காரணம் வந்து தனுஷ் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தனுஷ் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே அவர் மேலே ப்ளேம் ஆகுது. ஈவன் இந்த டிவோர்ஸாக இருக்கட்டும், இப்போ இது வந்து இவரோட ஹெல்த் காரணமாக்கும் இவர் தான் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு சம்மந்தமே இல்லை. தனுஷ் ஹெல்த்தே மோசமாக இருக்குது. அவர் எங்கே ரஜினி ஹெல்த்துக்கு வர போகிறார்? இல்லைம்மா, அதாவது டைவர்ஸ் பண்ணி நீண்ட நாள் ஆகிப்போச்சு. ரஜினி குடும்பம் தனுஷை மறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு. பல வருஷம் இல்லைம்மா, டைவர்ஸ் ஆனப்பவே மன உளைச்சலாக இருக்கணும். டைவர்ஸ் ஆகி 7 வருஷம் கழிச்சா மன உளைச்சல் ஆகுது. மெல்ல மெல்ல
நீங்கள் மெல்ல மெல்ல எங்கே பிரச்சனைனா கேளம்பாக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் மெல்ல மெல்ல பிரச்சனையாக இருக்குது. உள்ளே வர வெளியே வர முடியாது, வெளியே வர உள்ளே வர முடியாது. ஒரு வருஷம் வெளியே வர்றதுக்கு ஏன்னா ரகசியம் வெளியே போயிடும். ரஜினி என்ன பண்ணுறாரு, ரஜினியுடைய குடும்பம் என்ன பண்ணுது, தனுஷ் சாரி ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா பையன் என்ன பண்ணுறான், இந்த ரகசியம்லாம் வெளியே போயிடும்னு கேளம்பாக்கத்தில் இருக்கிற 40 ஏக்கரா பண்ணை வீட்டில் வேலைக்கு போகிற யாரும் ஒரு வருஷம் வெளியே வரக்கு, வெளியே வந்தால் உள்ளே போகிறக்கு ஒரு வருஷம் ஆகும். இதுதான் ரஜினியுடைய மர்ம பண்ணை வீடு. இதெல்லாம் செய்தியாக ஆகிறதில்ல. ஏன்னா திமுகவுக்கு குடும்ப பிரச்சனைக்கு ரஜினியை வச்சு துரைமுருகனை வெளியே அனுப்புறதுக்கு ரஜினி தேவைப்படுகிறார். இப்படி திமுக போயிடுச்சு. அதனால் ரஜினியுடைய சினிமா என்பது லதா ரஜினிகாந்துக்கு ரஜினி ஒரு ஏடிஎம் மிஷின். கார்டை போட்டு அடித்தா பணம் வந்துட்டு பணம் கொட்டிகிட்டே இருக்குது. அது ஒரு முறை போட்டால் 200 கோடி ரூபா வரும். 200 கோடி ரூபா எப்படி வரும்னா உலகத்திலேயே பொருளை வாங்குறவன் தான் வரி கட்டணும், பொருளை விற்கிறவன் வரி கட்டுற ஒரே குடும்பம் ரஜினிக்கு தான். ரஜினிக்கு 200 கோடி ரூபா கொடுக்கும்போது ஐடியை கட்டி கொடுக்கணும். உலகத்தில் பொருளை வாங்குறவன் தான் ஜிஎஸ்டி கொடுப்பான், பொருளை விற்கிறவன் ஜிஎஸ்டி கொடுக்கறது ரஜினி குடும்பத்துக்கு தான். பொருள் விற்கிறதுனா என்ன சொல்றீங்க சார்? நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, நீ வாங்கும்போது நீங்கள் கொடுக்குற பணத்தில் ஜிஎஸ்டி சேர்த்து போட்டுருவாங்க, நீங்கள் தான் ஜிஎஸ்டி கொடுக்கணும். ஆனால் ரஜினி குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளை விற்கிறானல்ல, நீங்கள் கட்டுற ஜிஎஸ்டியும் பொருளை விற்கிறவனே கட்டி உங்களுக்கு கொடுத்துருவான். சம்பளம் கொடுக்கும்போது இன்கம் டேக்ஸ் அந்த 200 கோடி ரூபாய் எவ்வளோ வரியோ அதை யார் கட்டுவா? பணம் கொடுக்குறவனே கட்டிடுவான், பொருளை விற்கிறவனே கட்டிடுவான். சேலரி கொடுக்குறவங்க அதுதான் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். புதுசாக இருக்கா? அப்போ அவங்களுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள். பணத்துக்கா எதையுமே. உண்மையாகவே ரஜினிக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி போச்சு, சட்னி போச்சுனாலும் இவனை நம்ப மாட்டான். இதை படம் ஓட்டுறதுக்காக நீங்கள் இதை ஒரு புறமாவாக வச்சுருக்கீங்களான்னு நம்ப மாட்டான். இதுதான் ரஜினி குடும்பம். ஆனால் சேலரி எப்போவுமே பே பண்ணும்போது சேலரி டிடக்ஷன்லேயே இந்த டேக்ஸ் இது பண்ணுவாங்கல்ல. யார் பணம் வாங்குறவங்க தான் வரி கட்டணும், பணம் கொடுக்குறவன் வரி கட்ட மாட்டான். ஆனால் ரஜினிக்கு சிலர் அந்த மாதிரி பாலிசி யாருமே கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாது. பொருளை வாங்குறவன் தான் பொருளுக்கு வாங்குறதுக்கு தான் வரி கட்டணும். 4 இட்லி போய் சாப்பிட்றோம் சரவணா பவனில், இப்போ இட்லிக்கு டேக்ஸ் யார் கட்டுவா? ஹோட்டலுக்காரனே கட்டி கொடுப்பானா? சாப்பிட்றது தான் கட்டுவான். ஆனால் ரஜினிக்கு ஹோட்டலுக்காரனே கட்டி கொடுக்கணும். ரஜினி ஃப்ரீயாக சாப்பிட்டு வந்துடுவார். சம்பளம் வாங்கிட்டு யார் வரி கட்டி கொடுக்கணும்? லைக்கா நிறுவனம், சன் பிக்சர்ஸ் தான் வரி கட்டி இன்கம் டேக்ஸ் கட்டி லதாவுக்கு கொடுக்கணும். இதுதான் அவங்க என்ன பாலிசி பிஹைண்ட் இருக்குன்னு. பாலிசி இல்லை, இல்லைன்னா படம் நடிக்க மாட்டேன். நான் வேணுமா, நான் உனக்கு நடித்து கொடுக்கணும்னா இது சம்பளமும் கொடுக்கணும், வரியும் கட்டி கொடுக்கணும். அவங்கள்ட்ட இல்லாத காசுங்க, அவங்க கிட்ட இல்லாத அவங்க வேளச்சேரியில் ஆசிரமம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு நிலத்து வரி கட்டாமல் கார்பரேஷன் பூட்ட வந்துட்டான். ராகவேந்திரா கல்யாண மண்டபம் உலகத்தில் 1 கோடி பேர் கல்யாண மண்டபம் வச்சுருக்கான். எல்லோரும் கொரோனா காலத்தில் வரியை கட்டிட்டான். லதாவும் ரஜினிகாந்து கோர்ட்டுக்கு போய் கல்யாண மண்டபம் பூட்டி கிடக்கு 1 வருஷமாக. அதனால் நிலத்து வரியே கட்ட மாட்டோம். நிலத்து வரி யாருக்கு போகிறது? இப்போ பைப்பு போடுறது, டிச்சு போடுறது கட்ட மாட்டேன்னு சொன்னோடனே கோர்ட்டு ரஜினி மனைவி 2 பேருக்கும் கண்டனம் தெரிவித்தோடனையும் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. கோச்சடையாம் படத்துக்கு ஐஸ்வர்யா ஒரு மார்வாடிகிட்ட பணம் வாங்கிட்டு பணமே கொடுக்கல. அவன் அடியாளை கூட்டிகிட்டு போய் ரஜினி வீடு அடித்து நொறுக்குனான். எங்கே ரஜினி வீடு தாக்கப்பட்டது, அரசியலில் இவங்களுக்கு பின்னணி இருந்ததுனால அந்த செய்தி மறைக்கப்பட்டது. ரஜினி பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் அடி விழுந்திருக்கும். ஒரு மார்வாடி அடியாளை கூட்டிகிட்டு போயிட்டான். இதுதான் ரஜினிக்கு ஒரு பிம்பம் இல்லை. ரஜினிக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு பிம்பம் தான் இருக்கே தவிர ரஜினி ஒரு சமூக சிந்தனையாளனோ ஒரு மனிதநாய பற்றாளனோலாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அது சாராயம் விற்கிறவன பணம் சம்பாதிக்கிறான், கஞ்சா விற்கிறவன பணம் சம்பாதிக்கிறான், ஹோட்டல் நடத்துகிறவன் பணம் சம்பாதிக்கிறான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது, கொரோனா வந்தது, 100 ரூபா இவனுக்கு கொடுத்ததாக வரலாறே இல்லை. 100 ரூபா யாருக்கு கொடுத்ததாக வரலாறே இல்லை. ஆனால் சந்தானம் கொடுத்தான்னு செய்தி இருக்குது, செந்தில் கொடுத்தான்னு செய்தி இருக்குது. ரஜினி கொடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை. இதுதான் ரஜினி. ஒருவேளை வெளியே கொடுக்கறது தெரியாத வெளியே சொரகம் தோண்டி கொடுத்துட்டாரு. எச்சக்கையில் காக்காவோ எச்சக்கையில் 2 சோத்து பறிக்கிறதா காக்கா தின்னுக்கும். அது கூட ஓட்டாதவர் தான் ரஜினி குடும்பம். நீங்கள் விளம்பர பனியன் அடித்து கொண்டு கொடுப்பாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது. அதை ரஜினி முன்னாடி லதா பிளாக்கில் விற்றுரும். எதில்
பிளாக்ல விற்றுரும். இதுதான் ரஜினி குடும்பம். என்ன கதையா இருக்குதுங்க. ஆமாம். இப்போ சரிங்க சார், கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ வேட்டையன் மூவி வந்து ஒரு நல்ல ஒரு இதாகுமா? ஒரு வசூல் உருவாகுமா? இல்லை, அது இப்போ படம் எப்படியும் ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். அதிகபட்சம் ஒரு வாரம் ஓடுனாலே பெரிய விஷயம். உங்களுக்கு ஏதாவது தகவல் ஏதாச்சும் மூவி எப்படி இருக்கு அந்த மாதிரி? எப்படி இருந்தாலும் ஓடிடும். போட்டவனுக்கு பணம் வந்துடும். ரஜினி முதலே பணம் வாங்கிட்டாரு. ரஜினி முதலே பணம் வாங்கிட்டாரு. ஓடிடியில் வெளிநாட்டு உரிமை போட்ட காசு 500 கோடி ரூபா வந்துடும். ஓடுனா முதல்லலாம் 100 நாள் ஓடும். இப்போல்லாம் ஒரு வாரம் ஓடுனால ஒரு டிக்கெட் 1500 ரூபா 2000 ரூபா. அதனால் முதல்ல 40 பைசா டிக்கெட்டு, இப்போ 1500. அதனால் பெரிய பட்ஜெட் படம் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. அது வியாபாரம் எப்படி வியாபார தந்திரம் தெரியும். இந்த வியாபார தந்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் கலைப்புலி தானு. அதனால் கலைப்புலி தானு ஃபார்முலா தான் இந்த ஒரு டிக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சின்ன பட்ஜெட் படம்லாம் இப்போ எடுக்கப்படுவதே இல்லை. எல்லாமே 500 கோடி பட்ஜெட் தான். சரி, இப்போ வந்து இவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடல்நலம் காரணம் இல்லாமல் போனதுக்கு வந்துட்டு, உடல்நலம் சரியில்லாமல் போனதுக்கு வந்து காரணம் வந்து அவங்களோட மருமகனும் மகளும் வந்துட்டு விவாகரத்து பண்ணது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு என்னென்னா, அவங்க 2 பேரும் பிரிஞ்ச போதும் வந்து தனுஷ் அவர்கள் மேலே தான் வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இவங்க ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க தட் அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ஒரு அறிகுறி மாதிரி அந்த ட்வீட் இருக்குது. நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க உண்மையாகவே ஒன்றா சேர்ந்துருவாங்களா? ஒருவேளை அவரோட ஹெல்த்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது, அவரோட மனசுக்காக அப்படின்ட்டு? இல்லை, தனுஷ் ரஜினி குடும்பத்திலிருந்து வெளியேறி வெகு தூரம் போயிட்டார். வெகு தூரம் போயிட்டார். இதெல்லாம் சும்மா வதந்தி. இந்த ட்வீட் கூட இந்த ட்வீட் கூட சும்மா வதந்தி. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதில் ரஜினியுடைய பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் தனுஷை தூக்கி லதா விஜயகாந்த் வெளியே போடுது. இதுதான் காரணமே தவிர, தனுஷு தொடர்ந்து பல படங்கள் தோல்வி, பல கோடி கடன், எல்லாம் நீதிமன்றம், கோர்ட்டு, சண்டை, பஞ்சாயத்து. பணம் கொடுக்குற முறை ரஜினி மருமகன் தான் கடன் கொடுக்குறான். இந்த கடனெல்லாம் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிடும். இதுதான் ரஜினி மனைவி லதா தனுஷை கட்டாயப்படுத்தி, ஐஸ்வர்யாவை கட்டாயப்படுத்தி டைவர்ஸ் வாங்கினது. இது எப்படி மீண்டும் எப்படி ரஜினியோட பெரிய அளவில் தனுஷ் பணம் சம்பாதிச்சாரா? இல்லை. அது எப்படி மீண்டும் சேருவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள புரிதல் காரணமாக கூட. புரிதல் இல்லாமல் எதுக்கு டைவர்ஸ் வாங்குறாங்க? அதெல்லாம் சும்மா நம்ம எதை வேண்டாம் பேசலாம். நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. டைவர்ஸ் தான். இனிமேல் அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகளே இல்லை.